என்னடி பண்ற? பொது அறிவு படிக்கிறேன்டி. உனக்கு பொதுவாவே அறிவு இருக்காது, நீ பொது அறிவு வேற படிக்கிறியா? யாருக்குடி அறிவு இல்ல? உனக்கு தான். சரிடி, நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. கேளுடி. ஒரு அப்பாவும் பையனும் கார்ல போறாங்க. போற வழியில ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. அப்பா செத்து போயிட்டாரு. பையன் சாகர நிலைமையில இருக்கான். அவனை உடனே ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆபரேஷன் பண்ண அந்த டாக்டர் அந்த பையனை பார்த்து, இது என்னோட பையன், என்னால ஆபரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அழுகுறாரு. அது எப்படி? அந்த பையனுக்கு 2 அப்பா இருக்கும். நல்லா வாயில வந்துரும். ஒருவேளை அப்பா பேயா வந்திருப்பாரோ? பேதில போறான். இது என்ன சினிமாவா? கண்டுபிடிச்சிட்டேன். அந்த டாக்டரு அந்த பையனோட பெரியப்பா இல்லைன்னா சித்தப்பாவா இருக்கும். இல்லடி. தெரியலப்பா, நீங்களே சொல்லுங்க. ஏண்டா டாக்டர் அப்பாவா தான் இருக்கணுமா? ஏன் அம்மாவா இருக்க கூடாதா? ஆமால, சூப்பரு. இதுவா தான் இருக்கும்னு நினைச்சேயா. டப்பாடா, நீ பண்ண சேதாரத்துக்கெல்லாம் 15,000 அபராதம் கட்டிட்டு போ. 15,000? அட ஏங்க நீங்க வேற, பீடி வாங்கவே 15 நிமிஷம் இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். 15,000 ஆச்சியே பாரு. அபராதத்தை சங்கத்துல நிறுத்து கட்டு. சங்கமே அபராதத்துல ஓடிக்க. ஏண்டி கரப்பாம்பூச்சிய கவுத்து போட்ட மாதிரி கவலையா உட்கார்ந்திருக்க? போன வருஷம் எங்க பெரிய தாத்தா இறந்து போயிட்டாரு. ஆனா சாவறதுக்கு முன்னாடி எனக்கு 5 பவுன் கொடுத்தாருடி. வயசானா செத்து தாண்டி ஆகணும், வருத்தப்படாத. இந்த வருஷம் எங்க சின்ன தாத்தா இறந்து போயிட்டாரு. அவரும் சாவறதுக்கு முன்னாடி என் அக்கவுண்ட்ல 2 லட்சம் போட்டாருடி. உன் பாசம் புரியுதுடி. உங்க தாத்தா கொடுத்து வச்சவரு. அதாண்டி எனக்கும் கவலையா இருக்கு. அடுத்த வருஷம் கொடுத்துட்டு சாவ எனக்கு தாத்தாவே இல்ல. குந்தாணி, நீ பாசத்துல பொங்குற பால் இல்லடி, பாயாசத்துல விழுந்த தேளு. என்னடி ரொம்ப மகிழ்ச்சியா வர? யோ, போன மாசம் எங்க அம்மா வீட்டுக்கு பஸ்ல போனல, அப்ப கண்டக்டர் 2 ரூபாய் ஏமாத்திட்டாரு. இன்னைக்கு நான் 20 ரூபாய் ஏமாத்தி அவரை பழி வாங்கிட்டேன். எப்படிடி? அவர்கிட்ட 20 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு பஸ்ல போகாம நடந்து வந்துட்டேன். இப்ப அவர் ஏமாந்துருப்பார்ல. ஏமாந்தது கண்டக்டர் இல்லடி, உன்னை கட்டினவரு. ஏண்டா கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பொருள் நல்லா வேலை செய்தாலும்